As Albert Einstein once said, if you can't explain the problem simpler, you don't understand the problem well. This is why challenge brief refinement is so important. Challenge brief is a problem which depicts and represents the challenges and the problem statement. But sometimes this problem statement is more critical and technical and difficult to understand. This is why refinement comes into the process. Refinement is the process of making the challenge into the clearer, simpler and effective way. In short, challenge brief refinement is that converting the rough action into the call to action. Now I am going to explain the 4 steps of challenge brief refinement. The first step is initial interaction and challenge identification. The next is challenge sorting and assessment. The third one is assessment through book heart authors practices. And the fourth one is the final challenge brief refinement. கம்பெனி இந்த கடை வந்து எவ்வளோ நாளாக 3 இயர்ஸாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் லைக் சீசனல் கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இப்போ வந்து ஆன்லைனில் பார்க்குறவங்களே நிறையா சேலரி வந்து நிறைய கொடுத்து இருக்காங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்டாக மேனேஜ் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் 2 பேர் இருக்கும். இப்போ வந்து சில டைம்ல வந்து கம்மியான சேல்ஸ் வரும், சில டைம் வந்து கூட சேல்ஸ் வரும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு பியர் லைக் ஒர்க்கர்ஸ்ல எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க? இப்போ நாங்கள் தான் ஒர்க்கர்ஸ், எங்களுக்கு ஓனர் ஓகே, நாங்களும் ஓகே, எங்களுக்கு எல்லாம் ஈக்குவலாக தான் பண்ணுறோம். ஓகே. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கடையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க? லைக் எது இன்டர்வியூ ப்ராசஸ்? இன்டர்வியூ அதுக்கு என்ன நம்ம குவாலிஃபிகேஷன், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தால் ஏதாச்சும் ஷார்ட்டாக மென்ஷன் ஓகே. கடை வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. இல்லை என்னென்ன புக்ஸ்லாம் இருக்கும்? மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா புக்ஸ். ஓகே ஓகே சார். யாராச்சும் இப்போ வந்து ரெகுலரான உங்களுக்கு சப்ளையர் இந்த காலேஜ்லேருந்து வாங்குவாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வந்து வாங்குவாங்க? ரெண்டுமே 2 பேரும். ஸோ யார் சார் மேனேஜ் பண்ணுறீங்க இந்த கடை மொத்தமாக? ஓனர் வந்து ஓகே ஓகே சார். இப்போ எப்படின்னா இப்போ ஹோல்சேலாகவும் பண்ணுவீங்க, இப்போ சின்ன சின்ன புக் ஷாப்புக்கும் அந்த மாதிரியும் எல்லாம் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ இந்த கடை வேற எங்கேயாச்சும் இருக்கா? ஓகே சார். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஓகே சார். ஒன்லி மெடிக்கல் புக்ஸ் மட்டும் தான். ஓகே சார். வேற என்ன சார் சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? லைக் இந்த கடை இது வந்து ரொம்ப ரஷ்ஷான ஏரியா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரஷ்ஷான ஏரியாவில் வந்து ரன் பண்ணுறது சேலஞ்சாக இருக்கா இல்லை உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கா? ஸோ எந்த மாதிரி சேலஞ்சஸ் ஏதாச்சும் ஒரு 1-2? ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு வந்து டிசைன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்க்கு வந்து நீங்க என்னென்ன கடையில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க, என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னு கேட்போம். ஒரு 2 minutes தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கடை எவ்வளோ நாள் ரன் ஆகிட்டு இருக்கு? 2 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ வந்து எப்படி கஸ்டமர்ஸ் வந்து எந்த சீசன்ல அதிகமாக வராங்க, இல்லை வந்து இல்லை கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்காங்களா எப்படி? இல்லை ப்ரோ, சீசனுக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க. கன்யூஸாக வர்றாங்க, ரெகுலராக வரவங்களும் இருக்காங்க. அப்புறம் சீசனுக்கு அந்த மாதிரி இந்த லீவ், ஸ்கூல் லீவ் இருக்கு இல்லையா, காலேஜ் லீவ்ஸ் அந்த மாதிரி டைம் வர மாதிரி இருக்காங்க. இந்த மே, ஜூன், ஜூலை இந்த இதுலயே வரது இருக்காங்க. ஒவ்வொரு சீசன். ஆமா, ஜனவரி இந்த பொங்கல், தீபாவளி ஃபெஸ்டிவல் இப்படி வரதும் இருக்காங்க. நிறைய விதமா வராங்க. பொங்கல், தீபாவளி அப்புறம் கடையில தனியா ஆஃபர்ஸ்ல இருக்குமா? இருக்கும் ப்ரோ. அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த அவுட்லெட் வந்து வேற எங்கேயாச்சும் இருக்கா ப்ரோ? நம்ம அவுட்லெட் அங்க காந்திபுரத்துல 2 ஷாப் இருக்கு, இங்க வந்து இருக்காங்க. ஸோ வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஸோ அது வெளியே இருந்தா நமக்கு அது வந்து யார் யார் இந்த கடையில இருக்கீங்க? நீங்க, நாங்க, அப்புறம் நான், அந்த ஓனர்னா, அப்புறம் இன்னும் 2 பசங்க இருக்காங்க. இன்னைக்கு லீவ் எல்லாம். எப்படி வந்து அவங்க கரெக்டா கோஆபரேட்ல பண்ணுவாங்களா ஒர்க் பண்ண? அவங்களாம் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. பசங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பசங்களாம் இருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் ப்ரோ? நான் 3 இயர்ஸா பண்றேன் ப்ரோ. வேற என்ன ப்ரோ சேலஞ்சஸ்ல ஃபேஸ் பண்றீங்க? இப்போ வந்து கடையில வந்து சில டைம் வந்து நிறைய பேர் வருவாங்க, சில டைம் சேல்ஸ் வந்து கூட இருக்கும், சில டைம் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
ப்ரோ இப்போ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பசங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஆள் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்கும். அதனால பெருசா சேலஞ்ச் எல்லாம் எதுவும் இருக்காது. இது ரெகுலர் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. பெருசா எதுவும் இருக்காது. மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா bro? இல்ல இன்ஸ்டாகிராம் அதனால பண்ணிட்டு தான் bro இருக்கு. ஓகே ஓகே பண்ணிட்டு தான் இருக்கு. ஆன்லைன் சேல்ஸும் இருக்கு. ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. In conclusion, this field work not only helped me in refining the problem statement into well-defined challenge brief, but also deepened our understanding how design thinking and innovation can transform customer experience and brand perception. It bridged the gap between the academic concepts and business reality, fostering analytical thinking, collaboration, and strategic foresight. This activity ultimately emphasized the continuous improvement, digital engagement, and innovation are the key drivers of success in today's competitive retail landscape. Thank you.